வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரணின் பேசுறேன். இன்னைக்கு என் கையில கிட்டத்தட்ட ஹன்சிகா மோத்வானி மாதிரி, தமன்னா மாதிரி, நல்லா அப்படியே கண்ணுங்களாம் அப்படியே அமல் பேபி மாதிரி ஒரு கியூட்டான ஒரு தேவதை வச்சிருக்கேன். குட்டியோண்டு வாய்ங்க. அந்த வாய் வந்து அவ்வளவு பிங்கா இருக்கு பாப்பாக்கு. குட்டி வாய், ஐலாஷஸ்ல இவ்வளவு நீளமா இருக்கு. ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு. பாப்பா நான் வச்சுக்கவா? பாரு, எனக்கு ஒவ்வொரு குழந்தை வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை உங்க மூலியமா, அதனால வந்து நீங்களே யோசிச்சு முடிவு சொல்லுங்க. இல்ல நீங்க தான் வச்சுக்கிறோம். அவங்க அம்மா என்ன எப்படி கேட்டாங்க பாத்தீங்களா? நான் நோ சொல்ற மாதிரி கேட்கல. 5 வருஷம் கழிச்சு உங்க மூலியமா தவம் இருந்து பிறந்த பிள்ளை, முடிவு நீங்க சொல்லுங்கன்றாங்க. 1 மாசத்துல வந்த பிள்ளை. 3 மாசம் டைம் கொடுத்தீங்க, ஆனா 1 மாசத்துல வந்த குழந்தை. 3 மாசத்துல மாசம் வந்தேன். நீங்க வந்து ஏன் இதுக்கெல்லாம் அழுகாதடான்னு இதே இடத்துல நான் உட்காந்துருந்தேன். அழுது அம்மாவும் அழுதாங்க. சரி அழுவாதீங்கம்மா அப்படின்னீங்க. அப்புறம் என்னையும் வந்து ஏன் இதுக்கெல்லாம் என்ன அழுகுற, உனக்கு 3 மந்த் வந்து நான் டைம் தரேன் அப்படின்னீங்க. ஆனா எனக்கு 1 மந்த்லயே வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்துச்சு. நிஜமாலே அல்லாஹரே வந்து இது மாதிரி நினைச்சு கூட பாக்கல நடக்கும்னு. அல்லாஹரேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அவர் தான் என்னை நாடி உங்களை அனுப்புறாருன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட துவாஸ்க்கு தீர்வு வந்து எங்க இருக்கோ அங்க அனுப்பணும்னு நினைக்கிறாரு. ஒவ்வொருத்தரோட வேண்டுதல். நாங்க வந்து இந்த ஃப்ரைடே வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சிறப்பான நாள் மேம். இன்னைக்கு ரம்ஜான் அடுத்து வர ஃப்ரைடே. ரம்ஜான் அடுத்து எவ்ரி ஃப்ரைடேவும் எங்களுக்கு ஜும்மா தொழுகை இருக்கும், பிரேயர் மதியானம். ஓ சரி, ஆமா. வந்து நான் வந்து கண்ணீர் விட்டு அழுது ப்ரே பண்ணி ஒரு சீட் எடுத்து உங்க நேமை எழுதி குளிக்க போட்டேன். வந்து கார்டு கிட்ட வந்து கேட்பாங்கல்ல, பெர்மிஷன் கேட்பாங்கல்ல, இல்ல எல்லார்ட்டையும் போயிட்டோம். இவங்கள்ட்ட நான் போகணும், இதுக்கு நீ நல்ல முடிவு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஒரு எம்டி பேப்பர், ஒன்னு வந்து உங்க பேப்பர், நல்லா இது பண்ணிட்டு மனசுல வேண்டிக்கிட்டு அவ்வளவு அழுகையோட இது பண்ணேன். பார்த்தா அதே மாதிரி உங்கள்ட்ட போன் வந்துச்சு. ஆஷாலினி மேம்னு போட்டேன். உங்கள்ட்ட வந்துச்சு. அம்மாவே போட சொன்னேன், அதே மாதிரி அம்மாவுக்கு வந்திருக்கு. நான் போன் போடுறேன் கெஸ்ட் வந்துட்டாங்க போல இருக்கு, அவங்க அட்டன் பண்ணல. அப்புறம் ஈவினிங் போல நான் ரொம்ப வெக்ஸாகி உட்காந்துனேன், ஒரு வேளை அம்மாக்கு நோய் வந்துருச்சோ அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இல்ல போலாம், நாளைக்கு போலாம். நாங்க என்னம்மா உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னு. ஆமா எனக்கும், நானும் குளிக்க போட்டு பார்த்தேன். அம்மாவே ஒரு தடவை நான் பார்க்க சொல்றேன். நீங்களும் குளிக்க போட்டீங்க, அல்ல என்னை பாஸ் பண்ண வச்சுட்டாரு. வருஷம் இந்த வருஷம் ரம்ஜான் வந்து இந்த தேவதையோட கொண்டாடிங்க. எப்படி இருந்தது நேத்து அந்த ரம்ஜான்? ஹாப்பியா இருந்துச்சு மேம். ப்ரீசியஸ் ஒரு கிஃப்ட், என்ன சொல்றது, ஒரு தவம் வரும் இதெல்லாம் கையில கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆனா வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், அந்த சிஸ்டர் வந்து கரைஞ்சிருச்சுட்டாங்க. லைட்டா லெஃப்ட் சைடு மட்டும் குட்டியா அப்படியே இருக்குன்னாங்க. அதுதான் எனக்கு வந்து மனசுக்கு இன்னும் ஒரு இதாவே இருக்கு. சாக்லேட். ஆனா நீங்க வந்து நான் சாக்லேட் சிஸ்டர்னால குழந்தை இல்லாதவங்க ரொம்ப பேர், அந்த சாக்லேட் சிஸ்டர்னால நான் மாசமா ஆக்குறது தான் அதை விட அதிகம். நீங்க மாசமாக்குனீங்க, டபுள் சைடு சாக்லேட் சிஸ்ட், அந்த கரைச்சுக்கிட்டே தான் எனக்கு மாசமாக்குனீங்க. ஒரே மாசத்துல 2 சைடு சிஸ்ட் இருந்துமே எனக்கு 1 மாசத்துல. நான் அந்த வாழைப்பூ டிப்ஸ் சொல்வேன்ல, சொல்லுங்க, எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். வாழைப்பூவை வந்து அந்த இத பிச்சுட்டு, நரம்ப பிச்சுட்டு அதை நல்லா மிக்சில அடிச்சுட்டு 1 கிளாஸ் தண்ணியில வந்து அந்த வாழைப்பூவை போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1/2 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணிய எம்டி ஸ்டொமக்ல மார்னிங் குடிக்கணும்னு சொல்லிருந்தேன். இது வந்து சாக்லேட் சிஸ்க்கு. ஓவர் ப்ளீடிங் இருக்கவங்களுக்கு மோர்ல பச்சையா அரைச்சு குடிக்க சொல்லிருவேன். ஓவர் ப்ளீடிங் இருக்கவங்களுக்கு டக்குன்னு ஸ்டாப் ஆகும் வாழைப்பூ தண்ணி. ஆனா எனக்கு வந்து நீங்க இந்த மாதிரி தான் சொன்னீங்க, நான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பிரெக்னென்ட் ஆகும், அதை வந்து வேணாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டீங்க. ஸ்டாப் பண்ண சொல்லி. ஆனா மகளை பார்க்க போகும்போது ரம்ஜானுக்கு வந்து எல்லாருமே துணிமணி எடுத்துட்டு போவாங்க. அம்மா வந்து என்னைய மகமான்னு நினைச்சு எனக்கு உங்க கை கொடுங்க. இந்த கரங்கள் வந்து நிஜமாவே ரொம்ப நன்றிடாமா, ரொம்ப நன்றிடாமா. இல்ல எனக்கு என்னன்னா, உங்க கரங்களால அன்னைக்கு என்னன்னா ஒரு குட்டி பையன், நான் அவனுக்கே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்றேன். அவன் வந்து எதுக்குடானா ஆஷா மாமிக்கு புடவை எடுங்க எனக்கு ரம்ஜானுக்கு புடவை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அந்த குட்டி கையோட நான் போட்டு, வேணாப்பா நானே உனக்கு ஃப்ரீ பண்றேன்னா, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அவங்களுக்கு நான் சொல்றேன், என்னோட குடும்பமா நினைச்சுக்கிறேன், நான் அதை ஃப்ரீயா தருவீங்க. இப்படி பண்ணாங்க அப்படி நினைக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, அதை நீங்க யோசிச்சீங்களா? நீங்க உங்களோட இடத்துல இருந்து நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்க. எங்களுக்கு ஐயோ அல்ல இவங்க மூலியமா ஹெல்ப் பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது செஞ்சே ஆகணும், சின்ன கிஃப்ட் நம்மளால முடிஞ்சது அப்படின்னு தான். ஆக்சுவலி இந்த கிஃப்ட் இன்னொருத்தவங்க வந்தாங்க நேற்று. ஒருத்தவங்க என்னால அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அவர் 2வது வருஷமா நேற்று பிரியாணி கொண்டு வந்தாங்க. எங்க 1 வருஷம் கொடுத்தீங்க, இந்த வருஷம் ஏங்க கொண்டு வந்தீங்க? ஏதோ எங்களால முடிஞ்சதுன்னு அவங்களுக்கு நான் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். அதாவது ரொம்ப பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க.
வாழ்க்கையில எனக்கு என்ன தெரியுமா, நீங்க திரும்பி செய்யக்கூடியது உங்களோட ஒவ்வொரு தொழுகையிலும் எனக்காண்டி துவா கேட்கணும், எனக்கும் என் குடும்பத்துக்கும். அதுதான் எனக்கு கிஃப்ட். எனக்கு வந்து பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மேல ஏன்னா நிறைய பேருக்கு நான் பேச்சு வாங்கியிருக்கேன் மேம். ரொம்பவே வெட்ஸாகி ரொம்ப எனக்கு வந்து நான் வந்து இறந்து கூட போகணும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கேன். நீங்க அதுக்கும் நீங்க வந்து இது பண்ணீங்க. நான் ஸ்டார்டிங்ல வந்து சொல்லும் போது அப்பெல்லாம் இப்பெல்லாம் யாராவது சொல்லுங்க அப்படின்னு. முஸ்லிம் இதுல வந்து உங்களுக்கு அங்க உள்ள சொந்தத்துல வாசப்படிக்குள்ள விட மாட்டாரு. அதெல்லாம் கொஞ்சம் தாங்கி தாங்கி இருந்தது மேம். அந்த அளவுக்கு வெக்ஸ் ஆயிட்டீங்களா? ரொம்ப உங்க கை என்ன இவ்வளவு அழகா இருக்கு. இந்த கையை மட்டும் காமிங்க. இது என்னது கலர் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இது என்ன ரம்ஜான் கண்ணி போட்டீங்களா? இது இது போட்டது நேத்து வந்து என்ன இந்த கலர்ல இருக்கு ஒரு மாதிரி. இது போத்தீஸ்ல வந்து மெஹந்தி வந்து ரெட், பிளாக், பிங்க், கிரீன் அந்த மாதிரி வந்திருக்கு மேம். போத்தீஸ்லயா? ஓ வாவ். இந்த கை எடுத்து காமி, தெரியுதா? அழகா இருக்கு. இப்ப உங்க மகன் வந்த சந்தோஷத்தை நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க. எல்லா வருஷம் ரம்ஜானுக்கு இதை போட்டுருவீங்களா? இந்த வருஷம் போட்டிருக்கீங்களா? போன வருஷம் எல்லாம் வந்து நான் பிரெக்னெண்டா இருந்தனால இந்த சமயத்துல வந்து கரெக்டா 4 மந்த் 4வது மாசம் ரம்ஜான் டைம்ல ரொம்ப மயக்கம் படபடப்பு அதனால எதுவுமே போடல. அதுக்கு முந்தின வருஷம் வெட்ஸா இருந்தனால போடல. அதுக்கும் முந்தின வருஷம் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 2 வருஷமா விட்டுட்டேன். இப்ப இந்த வருஷம் ஒரு ஆர்வமா ஃபுல்லா இங்க வரைக்கும் போடுறேன். இங்க வரைக்கும் போட்டிருக்கீங்க. அழகா இருக்கு பாக்க. அழகா இருக்கு. அம்மா சொன்னாங்க பேபி வச்சுட்டு எப்படி போடுவ அப்படின்னாங்க. எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ். அம்மா அதாவது பேபி வந்திருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களேன். இங்க கை காமிங்க. இந்த சந்தோஷம் இது ரொம்ப அழகா இருக்கு. நீங்க நல்லா கலரா, அதனால உங்க மகா கலரா இருக்காளா? ஆக்சுவலி இந்த அழகான உங்க கைக்கு இந்த மெஹந்தி, இந்த வாழ்க்கையில இந்த கலர் நான் கூட்டினதுக்கு கடவுள் என்ன ஒரு கருவியா யூஸ் பண்ணதுக்கு நான் நன்றி சொல்றேன். இல்ல, நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். உங்க வாழ்க்கையில இந்த வண்ணம் எவ்வளவு கலர்ஃபுல்லா உங்க லைஃப மாத்தி இருக்கிறதுக்கு நீங்க இதை போட்டுட்டு வந்து எனக்காண்டி போல. இது எனக்கான கிஃப்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க முதல் தடவை வந்தப்பா அம்மாவும் பொண்ணும் ஒரே அழுக. நான் அம்மா நீங்க தான் தைரியம் சொல்லணும், நீங்களே அழுகிறீங்களேன்னு சொன்னேன். அவங்க வந்து வார்த்தை நீங்க சொன்னீங்க அன்னைக்கு, இதே வார்த்தை சொன்னீங்க. அம்மா தான் தைரியம் சொல்லணும். அம்மா நான் பண்ணி அவங்களும் அழுதாங்க. எப்படியாவது அப்படி கையை இப்படி இது பண்ணிட்டு எப்படியாவது என் மகளுக்கு நீ இது பண்ணணும் அப்படின்றாங்க. அது வந்து இன்னும் எனக்கு நினைப்பு இருக்கு. அவங்களும் அழுதாங்க, நானும் அழுதேன். ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில உங்க வீட்டுல குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. ஆனா இவ அழுகிறதே இல்லையா? நிஜமாவே சொல்றேன். யாருனாலும் நசுக்கி நசுக்கி கொஞ்சிருவீங்க. இந்த ஜான்சன்ஸ் பேபி விளம்பரத்துலாம் வரும்ல, ஒரு குட்டி பாப்பா பேம்பஸோட தவழ்ந்து போற மாதிரி சிரிக்கிற மாதிரி அப்படி இருக்கு. ரோஸ் கலர் லிப்ஸ். ரொம்ப திருஷ்டியாயிரமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் நான் காமிக்க மாட்டேங்கிறேன். ஆனா அவ கை காமிக்கிறேன். ஒரே நிமிஷம். இந்த கையை காமிடா. எந்திரிச்சு இந்த கையை மட்டும். எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. இந்த இந்த கருப்பு மணிக்கு இங்க பாருங்களேன், கியூட்டா இருக்கால. அவங்க சிரிக்கிறது பேசுறதெல்லாம் பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லா பேசுவாங்க மேம். உங்கள்ட்ட அப்படியே சிரிப்பாங்க. நான் மயங்கிறேன். இந்த குட்டி கால்கள் இருக்கு. இந்த குழந்தையோட கால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன் இந்த குழந்தை ஆசை விட மாட்டேங்குன்னு தெரியல. நான் லென் கிட்ட வந்துட்டு எனக்கு 4 பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்டேன் ஆசையா. அந்த நினைப்போட என் பக்கத்துல வராதுன்றாரு. 4 பிள்ளை இருந்தா கேரம் போர்டா விளையாடணும் எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுக்கு 4 பிள்ளை இல்ல 4000 பிள்ளை இருக்கு. உங்க பிள்ளை நீங்க ஆசைப்பட்டதுக்கு ஆண்டவன் அளவுக்கு அதிகமாவே கொடுத்துட்டான். அதாவது லெனின் சார் மூலியமா இல்லைனாலும் நீங்க பல விதமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கான். நிச்சயமா எனக்கு என்னைக்குமே மறக்க முடியாது. நிச்சயமா கடவுள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப குழந்தை ஆசைமா. சின்ன வயசுல இருந்தே எங்க சித்தி பிள்ளைங்களாம் இருக்கும்ல, நான் வந்து காலையில லீவ்ல அந்த ஏப்ரல் மே லீவ் விட்டாங்கன்னா எங்க சித்தியோட பொண்ணுலாம் நான் காலையில தூக்கிட்டு வந்தேன்னா என் மேலேயே போட்டு தட்டி கொடுத்து 8வது 7வது தான் இருக்கும். நானே தாலாட்டு பாடி சாப்பாடு ஊட்டி குளிப்பாட்டி தூங்க வச்சு நைட் எங்க சித்தப்பா வந்து தூக்கிட்டு போவாரு. தூங்கினப்பதான் எடுத்து போவாங்க. அப்படிலாம் நான் வளர்த்திருக்கேன். அவ்வளவு மாதிரிதான் நானும் ரொம்ப குழந்தைன்னா ரொம்ப ரொம்ப. இப்ப நீங்க உங்க மகளுக்கு விதவிதமா ட்ரெஸ் போட்டு விட்டீங்க. தலையில அவ்வளவு அழகா ஒரு கேப் போட்டிருக்காங்க ஸ்டைலா. இந்த துபாயில இருக்கிற குழந்தைங்க மாதிரி அது அழகா இருக்குல்ல. அந்த கேப் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கேப் பாரு பாரு கியூட்டா இருக்கு. இந்த கேப் ரொம்ப அப்படி ஒரு கியூட் சமத்து குழந்தை ஏஞ்சல் மாதிரி. எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க. நான் வந்து இந்த குழந்தைய கண்டிப்பா காமிக்கல. ஏன்னா
அன்னைக்கு ஒருத்தவங்க இப்படிதான் குழந்தைய காமிங்கன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. நேற்று கொண்டு அழுகிறாங்க, மேம் பிள்ளைக்கு ஒரே கண்திருஷ்டியாரோ காமிக்க வேணாம்னு நீங்க அத்தனை தடவை சொன்னீங்க, நாங்க கேட்கல. பிள்ளை வந்து வயிற்றால போது காய்ச்சல் வந்துச்சு, பிள்ளைக்கு இறங்கிருச்சு. நாங்க அப்ப நான் அந்த வீடியோல போய் எடுத்து விட்டேன். நான் சொல்றேன் அன்னைக்கு அவங்க கிட்ட, வேணாங்க என் வீடியோ லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க, ஆயுஸ்க்கு இருக்கும். இல்ல மேம் என் பொண்ணு நீங்க சொன்ன மாதிரி எங்க பரம்பரையிலே அறிவா இல்ல, அவ்வளவு புத்தியா இருக்கு, கண்ணை பாக்குது, பேசுது, ஆவும் சொல்லுது, சிரிக்குது, நீங்க போடுங்க என்ன தாலாட்ட வருவாள் சாங் போட்டு போடுங்கன்னு வேற சொன்னாங்க. அந்த வீடியோல சாரி லைட்டா இறங்கிடுச்சு, கட் பண்ணி 2 தடவை அப்லோட் பண்ணேன். அவங்க 2 போர்ஷன் இருக்கணும்ங்கிறாங்க, கட் பண்ணவும் கூடாதுங்கிறாங்க. அந்த குழந்தை சாரி பிடிச்சி இழுத்துருச்சு, அது ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சுன்னு சொல்லி அதை திருப்பி டெலிட் பண்ணி அந்த வீடியோ மட்டும் ஒரு 9 தடவை அப்லோட் பண்ணியிருக்கேன். கசினை திருப்பி டெலிட் பண்ணேன். நான் சொன்னேன் திருஷ்டி ஆகும்னு. அவங்க வந்து இல்ல மேம் போடுங்க மேம் ப்ளீஸ் மேம், இந்த பாட்டு போடுங்க மேம், அந்த பாட்டு போடுங்க மேம். நான் அப்பயும் ஃபேஸ் கொஞ்சம் மறைச்சு ஹார்ட் எல்லாம் போட்டு இப்படி வச்ச மாதிரி ஒரு போட்டுலாம் போட்டேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணி மேம் உடம்பு இல்ல மேம் மருந்து அனுப்புங்க, முதல்ல நான் வீடியோ எடுக்கிறேம்மா, சரியா எனக்கு தெரியும். அஸ்வின் நான் போட்டோ போடவே மாட்டேன். ஐஷு தான் இப்ப ரீசெண்டா இதை பார்த்து ஏதோ ஒன்று போட்டேன்னா பர்த்டேக்கு பயங்கரமா இந்த ஒரு கல்லடி பட்டாலும் கண்ணடி படுற மாதிரி இருக்காதும்பாங்க. ஒரு போஸ்ட் கம்மியமா இருக்கு, அதுல கிரவுண்ட்ல ஒரு ஹூக்குமா இருக்கு, அது இந்த இடத்துல இடிச்சு பெருசா ரத்தம் கட்டாயி 1 வாரம் கிரவுண்ட் போகாம எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பிராக்சர் ஆயிருக்கான்னு பார்த்து இப்ப நல்லா இருக்கா. ஆனா திருஷ்டியம் ஐஷு நான் சொல்றேன். ஐஷு அவ கேக்குறா, அம்மா அப்ப நீங்க மட்டும் போடுறீங்க உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. நான் சொன்னேன் என்ன வந்து கடவுள் நாட்டுக்காண்டி நேர்ந்து விட்டுருக்காரு. நான் வந்து பொறாமையில ஒரு போட்டியில வயிற்றுச்சல்ல 4 பேர் சொன்னாலும் 4 லட்சம் பேர் வாழ்த்துறவங்க, 4 பேர் பொறாமப்படுவாங்க. சரி எம்ஜிஆர திட்டுறவங்க இருக்காங்க, ரஜினியை திட்டுறவங்க இருக்காங்க, விஜய திட்டுறவங்க இருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நீங்க அல்லாவை கும்பிடுறீங்க, நீங்க அல்லா, நான் வந்து மாதாவை கும்பிடுறேன், லெனின் வந்து மாதாவை கும்பிடுறாரு, நான் முருகரை கும்பிடுறேன். இது வந்து அவங்கவுங்களோட நம்பிக்கை. டிஸ்டர்ப் பண்ணாம நானும் நீங்களும் சகோதரன் வாழணும், அவ்வளவுதான். நான் உங்களை ஜீசஸ் கும்பிடவானும் கூப்பிடக்கூடாது, நீங்க என்ன அல்லா கும்பிடவானும் கூப்பிடக்கூடாது. நீங்க எப்பயுமே முஸ்லீம். என் பொண்ணை வளர்த்ததே ஃபர்னா மனிஷா 2 பேர் தான், பக்கத்து வீட்டுல ஆஷா ஃபர்னா மனிஷான்னு. ஐஷு எப்பவுமே தலை கேப் போட்டே தான் இருப்பாங்க. எக்லாத்தா ஐஷு இப்ப வரைக்கும் வச்சிருக்கா. பிறந்ததுல ஒரு முஸ்லீம் பிள்ளையாவே தான் வளர்த்தாங்க. எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. அந்த பிள்ளைங்க நம்ம மாமி தான் கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டுல ஒரு நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி. அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்துச்சு, நான் அதை தோடு வாங்கி கொடுத்தேன். எல்லாம் அதாவது எப்படின்னா குடும்பமாவே நான் பழகிடுவேன். இப்போ ஷேக்கன இவங்க எல்லாம் எல்லாமே ஒரு ஃபேமிலியா அவங்கவுங்களோட. இப்ப லெனின் ஏன் ஜீசஸ் தான் கும்பிடணும் முருகர் கும்பிடணும் நான் கேட்க மாட்டேன். லெனின் பிள்ளையார் கோயில் போனோமா வருவார். உங்களுக்கு புரியுதுங்களா? நம்பிக்கை, மத நம்பிக்கை தனியா வச்சுக்கோங்க மனசுக்குள்ள, வெளியே கொண்டு வராதீங்க. நான் அப்ப சொல்லுவேன், ஐஷு என்ன வந்து என்னால ஒரு வீடியோ போடுறேன், ஒரு டிப்ஸ் போடுறேன்னா அவங்க என்ன வாழ்த்துறாங்க. ஒரு முடி கொண்டுதான் அவன் பண்ணி பாக்குறாங்க. இப்ப கரிஞ்சீரக வீடியோனால எவ்வளவு ஹார்ட் அட்டாக்க தடுத்திருக்கேன். கரிஞ்சீரக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த கரிஞ்சீரக வீடியோனால பிளட் கிளாட் ஆகுறதும் அட்டாக் வர்றதும் எவ்வளவு பேரு. அந்த கரிஞ்சீரக சாப்பிடறவங்களுக்கு பிளட் கிளாட் ஆகுறது இல்ல, சோ அட்டாக் வருது இல்ல. இப்ப எவ்வளவு பேருக்கு அட்டாக் வருது சாப்பிடலன்னா. இங்க இருந்து ஒரு தீர்வு. அவங்க வீட்டுல இப்ப எல்லா வீட்லயும் இப்ப கரிஞ்சீரக சாப்பிடுறாங்க. இப்ப சாப்பிடுறாங்கன்னா அவங்க வந்து என்ன வாழ்த்துன்னு கூட தேவையில்லை. அந்த புண்ணியம் என்னை தர்மம் தலை காக்கும். நான் ஐஸ்வர்யா சொன்னேன், நீ என்ன தர்மம் பண்ண, அஸ்வின் என்ன பண்ண, நீங்க பண்ணல, அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஐஸ்வர்யா எல்லாரும் கேக்குறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க அம்மா உன்னை காமிக்க மாட்டேங்க, உங்க அம்மாவுக்கு மேல பாசம் இல்லையான்னு கேக்குறாங்க. ஐஷு நீங்க சொன்னத இப்ப பாப்பா வந்து சின்ன பிள்ளையா இருக்கு, புரியல. நீ ஐஷு இது வந்து கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. அதுக்கு நான் மோஸ்ட்லி லெனினை போட மாட்டேன். லெனின் மேக்சிமம் லெனினோட என்ன தனி போட்டோஸ் நான் என்கிட்ட எதுவுமே நான் போட்டதே இல்லை. என்ன தனியா நான் ஒரு போட்டோ கூட எடுத்துட்டதும் இல்லை. எடுத்தா லெனினோட அச்சோ இவங்க யாரா எடுத்தாதான். டெய்லி ஒரு போஸ்ட், டெய்லி ஒரு வீடியோ போட்டாலும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம சும்மா இருக்கு டெய்லி போடுறீங்க. வரவங்களுக்கு தெரியும், அதுக்குன்னு ஒரு கேமரா கிடையாது, ஒரு லைட்டிங் கிடையாது, ஒரு செட்டப் கிடையாது, 1 மணி நேரம் ரெடி ஆகுறதுல அப்படியே பேசுறது, அப்படியே வீடியோல சொல்றோம், அப்படியே மொபைல்ல தான் எடுக்கிறோம், பெரிய எடிட்டிங் கிடையாது, அப்படியே லைவ். என்னன்னா என்னால பயன்படுறதுனால அதே மாதிரி சமூகத்துக்கும் இந்த மக்களுக்கும் பிரபஞ்சம் இயற்கை நீதினு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பிரயோஜனமான எந்த உள்நோக்கும் இல்லாம மக்களுக்கு பயன்பெற. இப்போ ஒரு 2020 இத்தனை வருஷம் வீடியோல ஒரு வீடியோ கீழே மேம் எங்க இருக்கீங்க, மேம் உங்க போன் நம்பர், மேம் கான்டாக்ட்ன்றாங்க. சிம்பிள். ஒரு வீடியோல இந்த நோய்க்கு நீங்க தீர்வு வேணா தொடர்பு கொள்ளுங்க, நீ அட்ரஸே போன் நம்பரும் போட்டா இதோட 100 மடங்கு கூட்டம் வரும். என்னோட நோக்கமே அது இல்லை.
இங்க வர வைக்கிறதோ இது பண்ணி எங்கேயோ ட்ரீட்மெண்ட் பாருங்க, எங்கேயோ பாத்துக்கோங்க. வருவாங்க. நான் வந்த மாதிரி நீங்க வந்த மாதிரி ஆண்டவரே வந்து இல்ல மேம், அவங்க ஏசில இப்படி படுப்பாங்க. வீட்டுல வந்து இது நான் வந்து பிளாங்கெட் நல்லா இங்க வரைக்கும் மூடி விடுவேன். இப்ப எடுத்து நீங்க பண்றது கியூட்டா இருக்கு. பாப்பா பண்றது அப்படி எடுத்துட்டு இப்படி படுப்பாளா, அவங்க அப்படி பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு இப்படியும் பண்ணுவாங்க மேம். நமக்கு இப்படி பார்க்க ஒரு மாதிரி ஆசையா இருக்கும். மிட் நைட்ல இப்ப நான் இது பண்ணாலும் குளிச்சா இல்ல ஜில்லுன்னு இருக்கும், இந்த இடம் ஜில்லுன்னு இருக்கும். ரெண்டாவது துணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ஏசி எக்ஸ்போஸ் ஆகலைன்னா குளிர்ந்த காத்து காதுல பட்டுட்டே இருந்தா நிறைய பேரு விடிகாலையில ஜன்னலோட சீட்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஏசி காதுல படுமா முகவாதம் வந்துடும். ஜன்னல் ஓரத்துல அந்த மழை காலத்துல அதுதான் காதுல பஞ்சு வச்சுக்கணும், காதுல மாஸ்க் போடணும். முகவாதம் வந்து சும்மா காதுக்கு ஸ்கார்ஃப் மாதிரி. இவங்களுக்கு வந்து எங்களுக்குலாம் வந்து ஜில்லுன்னு ஆகல, இந்த கிளைமேட்டுக்கு வந்து இதா இருக்கு. நல்லா இப்படி ஜில்லுன்னு இருக்கு கை கால்லாம். ஆனா அப்படி காதுல ரொம்ப ஜில்லுன்னு ஏசி எக்ஸ்போஸ். அதாவது பெருமையா நிறைய பேர் நம்ம குழந்தை பண்றதுல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐ வாண்ட் ஏசி எல்லாம் இருக்கும்னு ஏசிலேயே வச்சு காதுல போட்டு அவங்களே முகவாதத்துல அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம சொன்னா கேக்குறாங்க அப்படின்னு அப்படி எக்ஸ்போஸ் ஆகும். தலையில வேர்க்குதுன்னா கேப் போடாதீங்க, காதுக்கு மட்டும் போடுங்க. இந்த மாஸ்க் இது மாதிரி இருக்குல்ல ஸ்கார்ஃப் மாதிரி எல்லாம் இல்ல காதுக்கு மட்டும் இது பேண்ட் மாதிரி இருக்கு அந்த மாதிரி போடுங்க. ஆனா இவ மேனாமணிக்கு அவங்க அப்பா வந்து என்னென்ன பண்ண போறாரோ அவரு ரொம்ப மேம். அவர் வந்து பொங்கல்தான் வேணும்னாரு. நீங்க சொன்னீங்களா கண்டிப்பா உங்களுக்கு அம்மா இல்லைன்னு சொல்லி சொன்னாராம். அது நீங்க சொன்னீங்களா கண்டிப்பா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கேர்ள் பேபி தான் பிறப்பாங்க, பொண்ணுதான் பிறப்பாங்க சொல்லி இவங்க வந்து ஒண்ணே அவங்க சொல்லிட்டாங்க. அப்பா அவங்களுக்கு தெரியும் அந்த ரிப்போர்ட்ல வந்து கேர்ள் பேபி தான் தெரியும். சத்தியமா ஸ்கேன் ரிப்போர்ட்ல தெரியாது. அது வந்து அஃபென்ஸ். எந்த கருவிலும் குழந்தை எந்த குழந்தைன்னு எந்த ஸ்கேன் டாக்டரும் சொல்லக்கூடாது, எந்த ஸ்கேன்ஸ்ல தெரியாது. அந்த போர்ஷனை போட்டோ எடுத்து ஸ்கேன் ரிப்போர்ட்ல தர மாட்டாங்க. தெரியாது. அவங்க அம்மா உயிரோட இல்ல இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. உங்க அம்மாவே வந்து உங்களுக்கு மகளா பிறப்பாரு, உங்க மடியில தவழ்வாருன்னு சொல்லிருந்தேன். அவர் ஆஷா டாக்டர் அதே மாதிரி பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுல, உங்க அம்மாவே வந்து பிறந்திருக்காங்க. அதை நினைச்சு சந்தோஷம் பிறந்த அன்னைக்கே வந்து இவர் போன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாதுங்க. அது வந்துட்டு என்ன சொல்றது, கடவுளோட இல்ல ஒரு வார்த்தையா ஒரு வாக்கா சொல்றேன். என்னை குறிச்சவங்க ஆக்கிட்டீங்க. செல்விக்ஸ் ஓபன் ஆகலன்னு சொன்னாங்க மேம். அதாவது பேபி எல்லாம் கீழே இறங்கிட்டாங்க, எல்லாம் ஓகேனாங்க, வாட்டர் லெவலும் நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஆனா செல்விக்ஸ் வந்து ஓபன் ஆகல, ஒரு 2 இன்ச் கூட ஓபன் ஆகல அப்படின்னாங்க. நான் அக்டோபர் 4 வந்து டெலிவரி டேட், டைம் 5/4 அன்னைக்கு அட்மிட் ஆக சொன்னாங்க. அந்த இன்பிட்வீன் ஒரு 4 டேஸ்க்கு வந்து ஃபுல்ல நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அதாவது அக்டோபர் முன்னாடி செப்டம்பர் அந்த செப்டம்பர் எண்ட்ல உங்களுக்கு கால் பண்ணேன். அந்த 4 நாளைக்கு முன்னாடி அந்த 29, 30, 31, 1, 2 அந்த டேட்ல கால் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுக வந்துச்சு. ஒரு யாருன்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. அக்கா நீங்க அழுகாதீங்க, ஃபீல் பண்ணுறீங்க, கண்டிப்பா நான் மேம்கிட்ட கேட்டு சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ திருப்பி போன் எடுக்க மாட்டாங்களோன்னு பயத்திலேயே இல்லப்பா எனக்கு உடனே வேணும், அர்ஜென்ட்டா நான் மேம்கிட்டையாவது பேசுறேன் அப்படின்னு. இல்லை நானே கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து நான் நினைச்சேன் சரி கண்டிப்பா பண்ணாது அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா திருப்பி போன் பண்ணி நான் அழுது உட்காந்துருந்தே திருப்பி போன் பண்ணி மேம் சொன்னாங்க இந்த டிராப் வந்து ஒரு நாளைக்கு 4 தடவை 4-5 தடவை வந்து மாத்தி மாத்தி போட்டு அது வந்து நாங்க பேக் பண்ணி வைக்கிறோம். நீங்க கொரியர்ல வேணும்னா 2 நாள் ஆகும்க்கா, நீங்க இப்பயே வேணும்னா யாராவது வந்து வாங்க விடுங்க, நான் இப்பயே ரெடி பண்ணி வைக்கிறேன் மேம் சொல்லிட்டாங்க, நீங்க இப்பயே வந்து வாங்க விடுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி வாங்கிட்டு போனோம். அந்த 3 நாளைக்கு வந்து அந்த மெடிசன் சாப்பிட்டேன். 4ஆவது நாள் பெயின் வந்துருச்சு. பெயின் வந்து ப்ளீடிங் ஆயிருச்சு. போனா 2 இன்ச் தான் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ட்டாங்க. ஓப்பன் ஆயிருக்கு ஆனா 2 இன்ச் இன்னும் ஓப்பன் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதுக்குள்ளேயும் இவங்க வந்து இருக்க முடியல போலருக்கு. ஆம்னியோட்டிக் பீரியட் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. போய் இப்படி கார்லேருந்து இறங்கி மேல லிப்ட்ல போய் இப்படி போட்டு இசிஜி எல்லாம் செக் பண்ணாங்க. அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனோன்னா இல்ல வைக்க முடியாது, பேபி வந்து பாத்ரூம் போயிட்டாங்க. ஆனா நான் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லி உங்களுக்கு அதை சொல்லாம விட்டணும். இந்த இளநீல விளக்கெண்ணெய் மிக்ஸ் அதெல்லாம் சொன்னீங்க. எனக்கு அது நீங்க சொல்ல நான் வீடியோல பார்த்தேன். செஞ்சிருக்காங்க. அது குடிச்சிட்டு போயிருந்தா அந்த நேரத்துல இல்ல இளநீ காலைல குடிச்சேன் மேம். இவளுக்கு நான் குடிக்கல. இளநீ மட்டும் செம்ம பெயின், நைட்ல பெயின் வந்தது எனக்கு தெரியல. விளக்கெண்ணெய் வச்சு குடிச்சா வேலை முடிஞ்சிச்சு 1/2 மணி நேரத்துல. பரவாயில்ல, நம்ம இவளுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் அந்த டெக்னிக்கை.
சரி ஓகே, லவ் யூ ஆல், நன்றி அண்ட் தேங்க்யூ. என்னை வந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு. ஆனா இந்த சாரி எல்லாம் மட்டும் வாங்கினோம். இங்க வரவங்க எல்லாம் அடுத்து சும்மா ஒரு பழம் ஏதாவது கொண்டு வாங்க. தயவுசெய்து சாரி எல்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சாரி இல்லாம சுடி போடுவீங்களா? எனக்கு கொஞ்சம் பூ கொடுங்க, மல்லிகைப்பூ, குண்டு மல்லிகைப்பூ போதும். சொன்னீங்களே அது போதும். இது எதுவுமே வேணும். உங்க அன்பு போதும். முல்லைப்பூ வீட்லயே வளருது மேம். நல்லா நேத்து இவ்வளவு நிறைய கட்டியிருந்தோம். ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படியே இருக்கு. இன்னொரு பூ என்ன கொடுக்கணும்ன்றதுக்கு நான் சொல்றேன், ஃபார்மாலிட்டிக்கு. நான் எங்க ஃப்ரீயா தான் விடுறேன், வைக்கிறதுலாம் இல்ல. சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன். உங்களுக்கு பூ வச்சா நல்லா இருக்கும் மேம். நான் வைக்கிறேன். இனிமே இவங்க வரணும் சொல்லுங்க, வச்சுட்டு இவங்கிட்ட போஸ் கொடுத்து மயக்கிறேன் இவங்க. சரி ஓகே, லவ் யூ ஆல், நன்றி. மேம் ஒரு தாட்டி நீங்க அவளை முழிக்க வைங்களேன். செல்லக்குட்டி, செல்லக்குட்டி, பாப்பா. இங்க கீழே போட்டா முடிச்சு.